பாட்ஷா படத்தில் ரஜினிகாந்த் ஒரு டயலாக் சொல்லுவாருங்க. என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு அப்படியே உடனே மாறி தெரியுமா? அது மாதிரி தான் நம்ம உலக நாயகன் கமல்ஹாசனுக்கு ஒரு பக்கம் விண்வெளி நாயகன் சொல்லி வச்சுருந்தாலும் அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. அந்த பேர் தான் சர்ச்சை நாயகன். அவருடைய படம் ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சர்ச்சை இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டார். அப்படியே ரிலீஸ் ஆனால் அந்த படம் பெருசாக போகாது. இது ஒரு உலக வரலாறுன்னே வச்சுக்கோங்களேன். இது இன்றைக்கி நேரத்தில் ஆரம்ப காலகட்ட படங்கள்லேருந்தே வந்திருக்கு. தேவர் மகனாகட்டும், விருமாண்டியாக இருக்கட்டும், விஸ்வரூபமாக இருக்கட்டும், தசாவதாரமாக இருக்கட்டும், எல்லா படத்துலையுமே இந்த பிரச்சனை தான் வந்திருக்கு. இப்போ தக் லைஃபுக்கு இவரே வாயை கொடுத்து ஒரு பிரச்சனை ஒன்று கொண்டு வந்திருக்காரு. அந்த பிரச்சனை என்னென்னா, தமிழ் தான் நம்மளுடைய மூத்த மொழி அப்படின்னு தமிழ் கன்னடம் பிரச்சனையை வச்சுட்டு ஒரு விஷயத்தை பேசினார். நீங்கள் அதில் கன்னடத்தில் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னும் போது மன்னிப்புலாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அது ஒரு பெரிய டிபேட்டாகவே போய்கிட்டு இருக்கு. இப்போது ஒரு டிபேட்டு போகுது அப்படின்னும் போது இந்த மொழி பிரச்சனையை பற்றி பேசுகிற அளவுக்கு நமக்கு அறிவு இருக்கானா? கிடையாது. ஆனால் இப்போ நமக்கு தமிழ் மொழி ஒரு முக்கியமான மொழி, கன்னடங்களுக்கு அவங்களுக்கு கன்னட மொழி முக்கியமான மொழி. இதில் மூத்த மொழி அப்படின்னா தமிழ் மொழிங்கிறதுக்கு வரலாற்று சான்று அவ்வளவு இருக்குது. அதனால் நம்ம அந்த மொழியை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நம்ம மொழி தான் மூத்த மொழி, அது கரெக்டு. கமல் சார் பேசின விஷயமும் கரெக்டு, அதுலேயும் தப்பு கிடையாது. வியாபாரம், சினிமா வியாபாரம்னு ஒன்று இருக்குது. இப்போது நிறைய பேர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில நடிகர்கள்லாம் இருக்காங்க, ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்த நடிகர்கள். அவங்களுடைய படம் தெலுங்கில் ஓடணும் அப்படின்றதுக்காக தெலுங்கில் கூட எல்லாம் பேசியிருக்காங்க. அந்த படத்தை பற்றி நிறையலாம் இது பண்ணியிருப்பாங்க, பில்டப் கொடுத்துருப்பாங்க. அங்கே மார்க்கெட் இருக்குது, எனக்கு அவங்கள பிடிக்கும் இவங்கள பிடிக்கும்னு. ஆனால் கமல் இந்த ஒரு விஷயத்தில் பாராட்டியே ஆகணும். பொதுவாகவே கமல் சினிமாவுக்காக அரசியல் பண்ணக்கூடியவர். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் சினிமாவுக்காக மொழி அரசியலே கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் பாராட்டணும். ஏன்னா இப்போ கர்நாடகாவில் நான் மன்னிப்பு கேட்க முடியாது. காரணம் என்னென்னா, தமிழ் மூத்த மொழி, எங்களுக்கு அதான் வழித்தோன்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. கர்நாடகாவில் பிஸ்னஸ் 20 கோடி ரூபாய் வரைக்கும் கர்நாடகா ஸ்டேட்டில் பிஸ்னஸ் போக போகுது தக் லைஃபு அப்படின்னு பேசியிருக்காங்க. ஆனால் கமல் என்ன யோசிச்சிருக்காராம், 20 கோடி தானே போனால் போயிட்டு போகுது, வேற எங்கேயாவது சம்பாரிச்சுக்கலாம், ஆனால் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாராம். எதனால் அப்படின்னா, அந்த படம் அதோடைய வீரியம், இதனால் நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு 1000 பிரச்சனைகள் பேசட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் படம் வேறு, மொழிப்பற்றுங்கிறது வேறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் திணிக்கிறாரு. படம் அப்படின்றது நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டோம். இது கமல் சாரோடைய ஓன் பிராண்டு அப்படிங்கிறதுனால மட்டும்தான் அவர் இவ்வளோ தூரம் தைரியமாக இருக்கார். மற்ற ப்ரொடியூசர்ஸாக இருந்தாங்கன்னா நேரம் இப்படி இருந்துருப்பாங்களா? அதே மாதிரியே இன்னொரு விஷயத்தை நம்ம பாராட்டணும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு படத்தோடைய ப்ரொமோஷன்ஸ்க்காக எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த ஊர் பிடிக்கும், எனக்கு இந்த மக்கள் பிடிக்கும், எது பிடிக்கும்னு கதை சொல்கிற இடத்துல இந்த கதையை விட்டுட்டு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னெடுப்பு எடுத்தார். இந்த ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா இப்போது நம்ம கமல் சார் பேசியிருக்காரு, அது சரி, இது தப்பு, இது இப்படி பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. அவர் திடீர்னு கன்னட முதலமைச்சர்னு சொல்கிறாரு, ரெட்டி ஒருத்தர் வந்திருக்காரு, ஐயர் ஒருத்தர் வந்திருக்காரு, இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்லாம் அதுக்கடுத்து ஒரு குற்றச்சாட்டில் வைக்கப்படுறாங்க. அவர் பேசுனது உண்மைதான், அது பேசியிருக்காரு, அது இல்லை, அதெல்லாம் அடுத்த ஒரு விஷயம் இருக்கட்டும். ஆனால் ஒரு படம் இதனால் ஒரு பெரிய இழப்பை சந்திக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சும் எந்த ஒரு மனிதனும் அப்படியெல்லாம் இருக்க மாட்டான். ஆனால் இவர் இருக்கார். இவர் இருக்கிறது மட்டும் இல்லை, அதை ஒரு கொள்கையாகவே வச்சு இந்த ஒரு விஷயத்துக்கு ஏதாவது முடிவு பண்ண வைக்கணும் அப்படின்னு போராடுறாரு. பார்த்தீங்களா? இந்த போராட்ட குணம் நம்ம நடிகர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வரணும். இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வரும்போது என்னென்னா, சினிமாவாக இருக்கும், அந்த சினிமாவில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கும், அதே மாதிரி அதில் ஒரு சுதந்திரம் இருக்கும். இந்த கருத்து சுதந்திரம் எல்லா இடத்துலையும் வரணுன்றது தான் ஒரு பெரிய விமர்சகராகவும் சரி, ஒரு பெரிய ரசிகனாக இருக்கிறது முக்கியமான ஒரு வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம். இந்த வேண்டுகோள் எதுக்கு அப்படின்னா, இன்றைக்கி கமல்ஹாசன் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. இதோடைய அடிப்படை அதுக்கடுத்து ஒவ்வொரு நடிகர்களும் நியாயம் தர்மத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அந்த சினிமாவுடைய வளர்ச்சியும் சரி, அவங்களுடைய குணமும் சரி, நாளுக்கு நாள் மேம்படும். இந்த இடத்துல கமல்ஹாசன் அவர்களுக்கு நம்ம உறுதியாக நிற்கணும் அப்படிங்கிறதான் உங்களுடைய குறைக்கும். உங்களுக்கு இந்த கருத்தில் முரண்பாடு இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் போட்டுருங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.